வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ லலிதா. இன்றைக்கி டெம்பிள் ஸ்டைலில் ஒரு கதம்ப ரைஸ். நிறைய கோயிலில் இது பிரசாதமாக இது மாதிரி கொடுப்பாங்க. லைட்டர் வெர்ஷன் ஆஃப் பிசிபெல்லாபாத். பர்ஃபெக்ட் பிசிபெல்லாபாத் கிடையாது, அதோட வெர்ஷன் சொல்லலாம். தோரம்பருப்பு வந்து அந்த கப்பில் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊறட்டும், ஒரு 10 to 15 minutes. புளி வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு சின்ன லெமன் சைஸு. அதே கப்பில் வந்து ரைஸும் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் பருப்பு எடுத்தேன், அதே கப்பில் ரைஸு. இது 4-5 பேருக்கு சரியாக இருக்கும். அது ரைஸும் கழுவி வச்சுருக்கேன். தண்ணியை இருத்துட்டு இந்த பருப்பையும் அதோட சேர்த்துக்கலாம். இது வந்து துவரம் பருப்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன் நான். தண்ணி வந்து இதில் 2 டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளர் ஃபுல்லாக அது அரிசியும் பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக இருக்கும். அது வெந்து பொங்கல் வேக வைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அந்த அளவுக்கு, ஓரளவுக்கு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். அந்த பருப்பும் அரிசிக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கணும். இது கூட மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். இது ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 3 விசில் நல்லாயிருக்கும், வெந்துடும் நல்லா. இப்போ இந்த கதம்ப ரைஸ்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதனால் இதை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அந்த மிளகாயோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே எல்லாத்தையும் மற்றதுலையும் கலந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெஜிடபிள்ஸ் வந்து வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பேனில் வந்து எண்ணெய் 2 கரண்டி விட்டுருக்கேன், சின்ன கரண்டி. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம் 2 சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் பொரிஞ்சு வருது. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. காய்ங்க வந்து ஒரு 5-6 காய் எடுத்திருக்கேன். கேரட்டு, அவரைக்காய் கொஞ்சம், கேப்சிகம், நூக்கல், அது அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு என்ன வெஜிடபிள் போடணும்னு தோணுதோ போட்டுக்கலாம். சில வெஜிடபிள் தான் நல்லாயிருக்கும். 2 கத்திரிக்காய் சின்னதாக இருந்தது, அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் வேணும்னா கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி.
இப்போ இதெல்லாம் அந்த காயெல்லாம் அதில் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் தனியா ரெண்டும் சேர்ந்தது, மிக்ஸ் பண்ணி அரைச்சது. அதனால் நான் அதுதான் சேர்த்துருக்கேன். தனித்தனியாக மிளகாய் தனியான்னு சேர்க்கல, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம். அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் வெந்து வர சமயத்தில் இது கூட புளி தண்ணியும் விட்டுடலாம். காயெல்லாம் வெந்திருக்கு. இதில் புளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன லெமன் சைஸு. அதை வந்து பிழிஞ்சு அதை சேர்த்துக்கேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணி உப்பு எல்லாம் சேர்ந்து காயில் எல்லாம் மிக்ஸ் ஆகும், அப்சர்வ் ஆகும் காய். இது கூடவே அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இந்த பக்கம் வந்து குக்கரில் வச்சது வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக குழைவாக தான் வெந்திருக்கு. பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு, அரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது அது நல்லா கொதிச்சிருக்கு. அதை வந்து இந்த அரிசியோட சேர்த்துடலாம், அரிசி பருப்போட. இப்போ இதையும் ஒரு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து விடணும். இது கலந்து விட நல்லா சாஃப்டாக நல்லா வரும், எல்லாம் மிக்ஸ் ஆகி. அது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் ரொம்ப. இது கொஞ்சம் தளன்னு தான் இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் கூட நல்லா தளன்னு இருக்கும். அதனால இந்த கரெக்டாக இருக்கும் இந்த நான் இப்போ விட்டுருக்க தண்ணிலாம். ஜஸ்ட் லைக் தட் பிசிபெல்லாபாத் தான். அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க, சில மசாலாலாம். நான் அதை செய்யலை. இது டெம்பிள் ஸ்டைலில் செய்கிற கதம்ப சாதம். நான் மேலே கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டிங்கன்னா கதம்ப ரைஸ் ரெடி. இது கூட காரா பூந்தி, சிப்ஸு, அப்பளம் எது வேணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால தனியாக வெஜிடபிள் தேவையில்லை. இந்த மாதிரி காரா பூந்திலாம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நான் வந்து அப்பளம் சேர்ந்தேன். இது புரட்டாசி மாதங்கிறதுனால புரட்டாசி மாதம் இந்த கதம்ப ரைஸும் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் சக்கரை பொங்கல். இந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா கதம்ப ரைஸ் வந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் எல்லாருக்கும், பக்தர்களுக்காக. நான் அதை மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.